வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு. ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற இந்தியா கூட்டணி தலைவர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கைது. வானில் நிகழ்ந்த சந்திர கிரகணம். கடற்கரை சாலையில் தொலைநோக்கி கருவிகள் மூலம் கண்டுகளித்த பொதுமக்கள். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அசுத்தமான குடிநீர் குடித்து கடந்த 3 நாட்களில் 40க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் திமுக நிர்வாகிகள் நோயாளிகளை பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்தனர். புதுச்சேரி மின்துறை தனியார் மயமாக்கலை கண்டித்து ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடச் சென்ற இந்தியா கூட்டணி கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். யூனியன் பிரதேசங்களில் உள்ள மின்துறையை தனியார் மயமாக்க மத்திய அரசு முடிவு செய்தது. அதன்படி யூனியன் பிரதேசமான புதுவையில் மின்துறையை தனியார் மயமாக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுத்தது. இதற்கு நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு எதிர்ப்பு தெரிவித்தது. இதனால் தனியார் மயமாக்கல் ஒத்திவைக்கப்பட்டது. அதே நேரத்தில் தனியார் மயத்தை எதிர்த்து புதுவை மின்துறை ஊழியர்கள் பொறியாளர்கள் இணைந்து போராட்டக் குழுவை ஏற்படுத்தி போராட்டங்களை நடத்தி வந்தனர். கடந்த 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு அமைந்தது. அரசு பொறுப்பேற்றவுடன் மீண்டும் மின்துறையை தனியார் மயமாக்க முயற்சிகள் நடைபெற்றது. இதை எதிர்த்து புதுவை மின்துறை போராட்டக் குழுவினர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கில் சென்னை ஹைகோர்ட் மின்துறை தனியார் மயம் டெண்டர் விட இடைக்கால தடை விதித்துள்ளது. இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் சமீபத்தில் அதானி நிறுவனம் புதுவை மின்துறையின் 100% பங்குகளை வாங்கியுள்ளதாக தகவல் பரவியது. ஆனால் இதை மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முற்றிலுமாக மறுத்தார். மின்துறை தொடர்பான வழக்கு ஹைகோர்ட்டில் நிலுவையில் உள்ளபோது எப்படி அதானி நிறுவனம் வாங்க முடியும்? அதானி நிறுவனத்தின் மீது சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். இருப்பினும் இந்தியா கூட்டணி கட்சிகள் மின்துறையை ரகசியமாக அதானி நிறுவனத்திற்கு தாரை வார்த்து விட்டதாக தொடர்ந்து புகார் கூறி வருகின்றனர். மின்துறை தனியார் மயமாக்கலை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் இன்று ஊர்வலமாக சென்று ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்தனர். இதற்காக இன்று காலை 9 மணியிலிருந்து அண்ணா சாலை, காமராஜர் சிலை சந்திப்பில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் ஒன்று கூடினர். ஊர்வலத்திற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் ராமச்சந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேவ பொழிலன் ஆகியோர் தலைமை வகித்தனர். ஊர்வலம் நேரு வீதி வழியாக ஆளுநர் மாளிகை நோக்கி வந்தது. ஊர்வலத்தை போலீசார் நேரு வீதி, கேண்டீன் வீதி சந்திப்பில் பேரிகார்டு அமைத்து தடுத்தனர். இதையடுத்து ஊர்வலத்தில் வந்த தலைவர்கள் பேரிகார்டு மீது ஏறி நின்றும் அமர்ந்தும் கோஷம் செய்தனர். தொடர்ந்து போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். ஊர்வலம் போராட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி, திமுக அவைத்தலைவர் SP சிவக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், கார்த்திகேயன், பாலன், நந்தா சரவணன், காங்கிரஸ் சார்பில் சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ், பொதுச் செயலாளர்கள் தனுசு, கருணாநிதி, திமுக சார்பில் துணை அமைப்பாளர்கள் குமார், தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, குமாரவேல், லோகையன், ஆறுமுகம், காந்தி, அருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் அமைப்பாளர்கள்
இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் சேது செல்வம், தினேஷ் பொன்னையா, மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் முருகன், பெருமாள், ராஜாங்கம் மற்றும் திரளான தொண்டர்கள் பங்கேற்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டு எஸ்வி பட்டேல் சாலையில் உள்ள தனியார் திருமண நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பிறகு பாசிக், பாப்ஸ்கோ, ஸ்பின்கோ, ஏஎஃப்டி, சுதேசி, பாரதி மில் உள்ளிட்ட 19 பொதுத்துறை நிறுவனங்கள் நஷ்டம் என கூறி மூடிவிட்டனர். அதேபோல் ரூபாய் 1000 கோடி வருமானம் வரக்கூடிய காரைக்கால் துறைமுகத்தை அதானியிடம் கொடுத்துள்ளனர். இதை முதல்வர், அமைச்சருக்கு தெரியாமல் தலைமை செயலகத்தில் உள்ள அதிகாரிகள் செய்துள்ளனர். ஒரு டன் இறக்குவதற்கு ரூபாய் 100 குறைந்த தொகையை நிர்ணயித்து காரைக்கால் துறைமுகத்தை கொடுத்துள்ளார்கள். அசோகா ஹோட்டல் தனியார் மயமாக்க வேலை செய்து வருகிறார்கள். மின்துறையை தொடர்ந்து தனியார் மயமாக்க பல முயற்சிகள் எடுத்தார்கள். பாஜக, அதிமுக தவிர்த்து அனைத்து கட்சிகளும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து மின்துறையை தனியார் மயமாக்க கூடாது என்று பந்து போராட்டம் நடத்தினோம். ஆனால் மின்துறையை தனியார் மயமாக்க மாட்டோம் என்று சட்டசபையில் அரசு அறிவித்தது. ஆனால் இன்று அதானி குழுமம் மின்துறையை 100% ஷேர் எடுத்து கொடுக்க போகிறோம் என்று கூறியுள்ளது. அதற்கான ஆயத்த பணிகளை அதானி குழுமம் செய்து வருகிறது. இதுகுறித்து மின்துறை அமைச்சரிடம் கேட்டபோது அப்படி எதுவும் நடக்கவில்லை. அதானி குழுமம் தவறான பதிவை போட்டுள்ளது. அவர்கள் மீது நாங்கள் வழக்கு பதிவோம் என்று பாஜக அமைச்சர் ஒரு காமெடியை கூறியுள்ளார். தொடர்ந்து மின்துறையை தனியார் மயமாக்கும் வேலை நடந்து வருகிறது. மின்துறை அதிகாரிகள் மக்களின் கோபத்தை கண்டு அஞ்சி இருக்கிறார்கள். மின்துறை தனியார் மயத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம். புதுச்சேரி மின்துறை லாபகரமாக இயங்கி வருகிறது. கடந்த ஆண்டு லாப கணக்கு காட்டியுள்ளார்கள். மேலும் மின்துறை மிகப்பெரிய முதலீட்டில் அமைந்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் மின்துறைக்கு புதுச்சேரி அரசு ரூபாய் 1000 கோடி செலவு செய்துள்ளது. ரூபாய் 30,000 கோடி சொத்து மதிப்புள்ள மின்துறையை ரூபாய் 2 கோடிக்கு தாரை வார்க்க முயற்சி எடுத்துள்ளார்கள். இதை கண்டித்து தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என்று அவர் கூறினார். அதானி பேர்ல இங்க இருக்கிற பிஜேபி மந்திரி வழக்கு செய்வோன்ற ஒரு காமெடியை சொல்லியிருக்காரு. இதை மீறி தொடர்ந்து அதுக்கான வேலைகள் தொடர்ந்து நடந்து வருது. மின்துறை இருக்க அதிகாரிகள்லாம் புதுச்சேரி மக்களுடைய கோபத்தை கண்டு அஞ்சு இருக்கிறாங்க. உடனடியாக அவங்க திரும்ப பெறணும். எல்லாத்தையும் பொறுத்து கொண்ட நாங்கள் இந்த மின்துறை தனியார் மயத்தை கொடுக்க மாட்டோம். தொடர்ந்து போராடுவோம். புதுச்சேரி மின்துறை என்பது லாபகரமாக நடந்து கொண்டிருப்பது. கடந்த ஆண்டு லாபத்துக்கு கணக்கை காமிச்சிருக்கிறாங்க. அதோடு மிகப்பெரிய முதலீட்டில் அமைஞ்சிருக்குது. இப்ப 2-3 வருஷத்துல மட்டுமே ஏறக்குறைய 1000 கோடி ரூபாய் புதுச்சேரி அரசனுடைய அதில் செலவு செய்யப்படுகிறது. இவ்வளவு ரூபாய் பணம் செலவு பண்ணியிருந்தாலும் வெறும் 2000 கோடி 2500 கோடி என்ற மதிப்பீடு பெற்று ஏறக்குறைய ஒரு 30,000 கோடிக்கு மேல இருக்க மதிப்புள்ள அந்த சொத்தை தாராவாக்க முயற்சித்திருக்காங்க. இதை கண்டிச்சு இன்னைக்கு அரெஸ்ட் ஆயிருக்கிறாங்க. இன்னைக்கு தொடர்ந்து இந்த போராட்டம் நடக்கும். இதை புதுச்சேரியோட இணைப்புல எப்படி மக்கள் வெகுண்டு எழுந்திருக்கிறார்களோ, போராட்டம் நடத்தினார்களோ, வெற்றி கண்டார்களோ, அதே போல புதுச்சேரி மக்கள் கட்சி இல்லாமலே புதுச்சேரியுடைய உரிமை, எங்களுடைய மரியாதை, இடம்னா இங்க பிஜேபி செய்ய முடியாது என்ற கோபத்தை நீங்க வெளிப்படுத்திட்டாங்க. தொடர்ந்து போராடும். இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட ஜிபி பாண்டிச்சேரி சேராதவர் பிஜேபி மூலமா அவரை ஜிபியை நியமிச்சிருக்காங்க. அவர் இந்த அரசாங்கத்துக்கு சாதகமா, குறிப்பா சிஎஸ்க்கு சாதகமா இந்த வேலையெல்லாம் செஞ்சுன்னு. வானில் நிகழ்ந்த சந்திர கிரகணத்தை புதுச்சேரி அறிவியல் இயக்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தொலைநோக்கிகள் மூலம் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். நாடு முழுவதும் இரவு வானில் ஏற்பட்ட சந்திர கிரகணத்தை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை அருகே நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் புதுச்சேரி அறிவியல் இயக்கத்தின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தொலைநோக்கி கருவிகள் மூலம் கண்டு ரசித்தனர். மேலும் வானில் ஏற்பட்ட மேகமூட்டத்தினால் சந்திர கிரகணத்தை பார்ப்பதில் அவ்வப்பொழுது சிரமமும் ஏற்பட்டது. மேலும் சந்திர கிரகணம் நிகழ்வின் காரணமாக மணக்குள விநாயகர் கோவில், வரதராஜ பெருமாள், கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவில், வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில், திருக்காஞ்சி கங்கைவராக நதீஸ்வரர் கோவில், வீராம்பட்டினம் செங்கழநீரம்மன் உள்ளிட்ட கோவில்களில் நேற்று மாலை 5 மணி முதல் நடைகள் அடைக்கப்பட்டது. இந்த கோவில்கள் அனைத்திலும் இன்று காலை முதல் பரிகார பூஜைகள் நடத்தப்பட்டு அதன் பின்னர் நடை திறக்கப்பட்டு பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அசுத்தமான குடிநீர் குடித்து கடந்த 3 நாட்களில் 40க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் திமுக நிர்வாகிகள் நோயாளிகளை பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்தனர்.
புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட சக்தி நகர், அன்னை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிநீரில் அசுத்தம் சேர்ந்து வருவதாக பல்வேறு புகார் அளித்தனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக அந்த பகுதியில் அசுத்தமான குடிநீர் குடித்து 40க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு தற்போது 20க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களை திமுக உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் தொகுதிக்கு உட்பட்ட மக்களை பார்த்து ஆறுதல் தெரிவித்தனர். போர்க்கால நடவடிக்கை எடுத்து அரசு குடிநீர் பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டும் எனவும், குடிநீர் பிரச்சனையை உயிர் இழந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் உடன் தொகுதி செயலாளர் நடராஜன், பொதுக்குழு உறுப்பினர் வேலவன், மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் அருண், இளைஞர் அணி சாமிதாஸ், தகவல் தொழில்நுட்ப அணி தொகுதி துணை அமைப்பாளர் ஞானவேல், பொன் ஏழுமலை மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அதான் நெல்லித்தோப்பு சுற்றி இருக்கிற ஏரியாவில் வந்து தண்ணி பிரச்சனை அதிகமாக இருக்குது. தண்ணியில் வந்து கலப்படம் பண்ணிட்டாங்க போல இருக்குது. அது என்னன்னு தெரியல, அது எது வந்து கலப்படம் ஆச்சுன்னு தெரியல. தண்ணி மாற்றி விட்றப்ப கலப்படம் ஆச்சா இல்லை சாப்பாட்டில் எந்த கலப்படம்னு தெரியல. எல்லா பசங்களுக்கும் கிட்டத்தட்ட 40 பேர் கிட்ட அட்மிட் ஆகி அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. அந்த 4 நாளுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இன்னும் பேஷண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்காங்க. எங்கள் வீட்லேயே வந்து எங்கள் அம்மா, என் பசங்க 3 பேர், 2 பேர் வந்து அட்மிட் ஆகிருக்காங்க. வீட்லேயே 2 பசங்க உடம்பு சரியாமல் இருக்காங்க ஃபீவர்னால. தண்ணின்னு இல்லை, தண்ணி குடிச்சு ஒரு 2-3 நாளில் வந்து அந்த எஃபெக்ட் காமிக்குது. அது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வாமிட்டிங் இருக்குது, வாமிட்டிங் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டயரியா போயிட்டே இருக்குது. டயரியாவும் வாமிட்டிங்கும் தொடர்ந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போயிட்டே இருக்குது. தண்ணி வந்து நார்மல் கலரில் தான் தெரியுது, எந்த ஒரு இதுவுமே தெரியல, டிஃப்ரெண்ட் எதுவுமே தெரியல. தண்ணி பிடிச்சி எடுத்து போய் வச்சு குடிக்கிறப்ப நார்மலாக தான் இருக்குது. ஆனால் சால்ட்டு கலந்துற மாதிரி இருக்குது. இல்லை, தண்ணி பழுப்பு கலரில் தான் இருக்கும். அவங்களால சரியாக தெரியல. இங்கே புது மையப்பகுதியான நெல்லித்தோப்பு, உருளையம்பேட்டை இதை சுற்றி உள்ள பகுதி தான் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு வாரமாகவே இந்த பிரச்சனை இருக்குது. நேற்று கூட எங்கள் தொகுதியிலேருந்து சத்திநகர் பகுதியிலேருந்து ஒரு பெண்மணி இறந்துட்டாங்க. இந்த பிரச்சனையாக வந்து சேர்ந்து இறந்தே சாரத்துலேருந்து ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க. இது சத்திநகர்லேருந்து. இது வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அரசாங்கம் இது உடனடியாக தலையிட்டு என்னன்றதை பரிசீலனை பண்ணணும். தண்ணி தான் இது காரணன்றது நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா தண்ணி பழுப்பு கலராகவும் இருக்குது, உப்பு தன்மையாக இருக்குது. திடீர்னு இவ்வளோ டயரியா வந்து இவ்வளோ பேர் இது பண்ணி இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. எங்கள் தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் தொடர்ந்து இது பண்ணி சுற்று வட்டார பகுதியிலேருந்து, எங்கள் தொகுதி மட்டும் இல்லாத சுற்று வட்டார பகுதியிலேருந்து எடுத்திங்கன்னா ஒரு 15 பேரோ ஒரு 4 நாளாக தொடர் கதையாக இருக்குது. இது உடனடியாக இது ஏன்னா 3 பேர் நேற்று எங்கள் தொகுதியை சேர்த்து 3 பேர் இறந்துருக்காங்க. இறந்தவங்களுக்கு உடனடியாக நாங்கள் ஒரு 5 லட்ச ரூபா அரசாங்கம் இது பெரியாக நிவாரணம் வழங்கணும். அட்மிட் ஆகிருக்கவங்களுக்கு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு 1 லட்ச ரூபா நிவாரணம் வழங்கணும். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த உப்பு தண்ணியும் இந்த தண்ணியோடைய சீர்கேட்டை இது பண்ணுறதுக்கு அதை சீர் செய்கிற வரைக்கும் அரசாங்கம் நன்னீர் கேன் வழங்கணும்ன்ட்டு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். மின்துறையில் வாரிசுதாரர் பணி வழங்க வலியுறுத்தி வாலிபர் கை கால்களில் கட்டுகளுடன் அமர்ந்து தனி நபராக போராட்டத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரி மங்கலம் தொகுதியைச் சேர்ந்தவர் தமிழரசன். இவரது தந்தை மின்துறையில் பணிபுரிந்து கடந்த 2019ஆம் ஆண்டு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். இதனை அடுத்து இவரது பணியை வாரிசு அடிப்படையில் இவரது மகனுக்கு வழங்க வேண்டும் என்று துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனையடுத்து இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 2 சக்கர வாகனத்தில் விபத்து ஏற்பட்டு கை கால்கள் முறிவு ஏற்பட்டது. இதனையடுத்து இவர் கை மற்றும் கால்களில் கட்டுகளுடன் இன்று மின்துறை அலுவலக வாயில் முன்பு அமர்ந்து தனிநபராக போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தகவல் அறிந்தவுடன் ஒதியஞ்சாலை போலீசார் விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறப்படுத்தினர். இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் என்னோட தந்தை அவர்கள் வந்து 2019 எலக்ட்ரிசிட்டியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வீட்டில் உடம்பு சரியாமல் இருந்துட்டார். வாரிசு வேலைக்கு நான் வந்து 2019 2020 அப்ளை பண்ணேன். 2021 எனக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து தாசில்தார்கிட்ட இருந்து லெட்டர் ப்ரூஃப் அனுப்புனாங்க. இது வரைக்கும் எனக்கு வந்து வாரிசு வேலை வழங்கப்படவில்லை. இது வந்து நான் இபி ஆஃபீஸில் பல முறை நான் கேட்டோம். எனக்கு சரியான பதில் யாரும் கொடுக்கல. எனக்கு வந்து சரியான பதில் வந்து செக்ரட்டரியும், துறையோட செக்ரட்டரியும், துறையோட மந்திரி அவர்களும் எனக்கு சரியான பதில் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது மாதிரி எனக்கு வயசு வந்து 33 வயசு ஆகுது. இன்னும் 2 வயசு போனால் என்னால் எந்த ஒரு எக்ஸாமும் எழுத முடியாது, கவர்மெண்ட் எக்ஸாம் கூட எழுத முடியாது. நான் இதே நம்பிட்டு தான் இருக்கேன். வேலைக்கு ப்ரைவேட் வேலைக்கு கூட என்னால் போக முடியல. சரி, வேலை போடுவாங்க நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். துறை மந்திரி அவர்களும், துறை செக்ரட்டரி அவர்களும், எலக்ட்ரிசிட்டியோடைய ஹெட் அவர்களும் இதை பரிசீலித்து உடனடியாக எங்களுக்கு வாரிசுதாரருக்கு வேலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
தொழில்துறை மற்றும் கல்வி ஒத்துழைப்பை வலுப்படுத்த புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் மற்றும் நோக்கியா இந்தியா இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் மற்றும் உலக தொலைத்தொடர்பு மற்றும் நெட்வொர்க் தொழில்நுட்ப துறையில் முன்னணி நிறுவனமான நோக்கியா இந்தியா இடையே தொழில்துறை மற்றும் கல்வி ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் ஒரு முக்கியமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. இதன் முக்கிய அம்சங்களாக இந்த ஒப்பந்தத்தின் கீழ் நோக்கியா இந்தியா PTUவின் பொறியியல் பாடத்திட்ட மேம்பாட்டில் தனது தொழில்நுட்ப நிபுணத்துவத்துடன் பங்களிக்கிறது. பல்கலைக்கழகத்தின் பாடத்திட்ட குழுவில் நோக்கியா நிபுணர்கள் பங்கேற்று பாடத்திட்டங்கள் தற்போதைய தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கும் தொழில்துறை தேவைகளுக்கும் ஏற்ப அமைந்திருப்பதை உறுதி செய்ய உதவுவார்கள். மேலும் நோக்கியா நிபுணர்களால் மாணவர்களுக்கு வல்லுநர் பாடங்கள், பாடத்திட்ட அடிப்படையிலான பயிற்சிகள் மற்றும் கைநுணுக்க பயிற்சிகள் வழங்கப்படும். மாணவர்கள் மையமான திட்டங்கள், மாதிரி பணிகள் மற்றும் தொழில்நுட்ப வழிகாட்டல் ஆகியவற்றிற்கும் நோக்கியா ஆதரவு வழங்கும். பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் தொழில்நுட்ப மாநாடுகளில் நோக்கியா நிபுணர்கள் முக்கிய உரையாளர்களாக, வழிகாட்டிகளாக மற்றும் புரவலர்களாக பங்கேற்பார்கள். மேலும் இருவழி ஒப்புதலின் அடிப்படையில் மாணவர்களுக்கு இளநிலை மற்றும் முதுநிலை மாணவர்கள் நோக்கியாவில் பயிற்சி பெறும் வாய்ப்பும் வழங்கப்படலாம். இந்த ஒத்துழைப்பு கல்விக்கு தொழில்துறை பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் PTUவின் கல்வித்திறன் மற்றும் நடைமுறை கற்றலுக்கான முயற்சிகளை வலுப்படுத்துகிறது. இது புதிய தலைமுறையினரை தொழில்நுட்ப துறையில் வழிநடத்தும் நோக்கியாவின் முயற்சியையும் பிரதிபலிக்கிறது. இந்த ஒப்பந்தம் PTU மற்றும் நோக்கியா ஆகிய நிறுவனங்களின் முக்கிய அதிகாரிகள் முன்னிலையில் கையெழுத்தாகியது. PTU சார்பில் பேராசிரியர் S. மோகன், துணைவேந்தர் அவர்கள் தலைமையிலான குழுவில் முனைவர் இளவரசன், பேராசிரியர் மற்றும் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் துறை தலைவர் முனைவர் செல்வராஜு, திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டு இயக்குனர் முனைவர் விவேகானந்தன், கல்வி மற்றும் கல்வி புதுமை இயக்குனர் முனைவர் N. ஸ்ரீநாத், கணினி அறிவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப டீன் முனைவர் L. நித்யானந்தன், தரவுறுதி அணி பொறுப்பாளர் ஆகியோர் பங்கேற்றனர். மற்றும் நோக்கியா இந்தியா சார்பில் சிவசைலம் ரங்ககிருஷ்ணன், சந்தோஷ் CK, கல்யாண சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa. புதுச்சேரி வேதபுரம் அறிவு கோயிலில் அன்னை லோகாம்பாள் 111வது ஜெயந்தி விழாவான மனைவி நல வேட்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி வேதபுரம் அறிவு கோயிலில் அன்னை லோகாம்பாள் 111வது ஜெயந்தி விழாவான மனைவி நல வேட்பு விழா நடைபெற்றது. மன்ற செயலாளர் சேகர் வரவேற்புரை வழங்கினார். அறிவு கோயில் தலைவர் சவுந்தரராஜன் தலைமை தாங்கி உரையாற்றினார். நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம் கலந்து கொண்டு சிறப்பித்தார். உயிர் கலப்பு தவத்தை நெய்வேலி பேராசிரியர் ஏழுமலை நடத்தி கொடுத்தார். பொருளாளர் சண்முகநாதன் நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் தம்பதியினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் கண்தான இருவார விழாவையொட்டி விழிப்புணர்வு பேரணி மற்றும் மனித சங்கிலி நடைபெற்றது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிலை அருகே அமைந்துள்ள டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் கண்தான இருவார விழாவையொட்டி விழிப்புணர்வு பேரணி மற்றும் மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது. அகர்வால் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் ஜெயலதா கொடியசைத்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் IMA தலைவர் சீனிவாசன் மற்றும் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் மற்றும் விநாயகா மிஷன் அலர்ட் சயின்ஸ் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் பிரசிடென்ட் பர்வீன் பேகம், பொருளாளர் சுஜாதா, செயலாளர் விசாலாட்சி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
அகர்வால் மருத்துவமனையில் இருந்து தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி இந்திரா காந்தி சிலை, நெல்லித்தோப்பு, அண்ணா சிலை, காந்தி வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று கடற்கரையில் நிறைவு பெற்றது. இதில் ஏராளமான மருத்துவ மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளையொட்டி அமைச்சர் திருமுருகன் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். புதுவை மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். இதனையொட்டி பாஜக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் புதுவை குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன் அமைச்சரின் இல்லத்தில் நேரில் சந்தித்து தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். சுகாதாரமான குடிநீர் வழங்க கோரி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுமக்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், தலைமை செயலர், மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் புதுச்சேரியில் நீர்நிலைகளாக இருந்த ஆறுகள், ஏரிகள், குளங்கள், மடுவுகள், ஓடைகள், மழை வெள்ள வடிகால் வாய்க்கால்கள் பெருமளவு இருந்த நிலையில் தற்போது மேற்கண்ட நீர்நிலைகளில் பல நீர்நிலைகள் இருந்த சுவடுகளே இல்லாமல் உள்ளது. மிஞ்சி இருக்கும் பல நீர்நிலைகள் பல ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி குறுகி வருகிறது. இப்படி நீர்நிலைகள் தொடர்ந்து ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி வருவதுடன் கழிவு நீரை கலக்க செய்து நிலத்தடி நீரை பாழாக்கி வருகிறார்கள். அதே நேரத்தில் சிற்றாறாகவும் ஓடையாகவும் வடிகால் வாய்க்காலாகவும் இருந்த நல்ல நீர்நிலைகள் கழிவுநீர் வாய்க்கால்களாக மாறி வருகிறது. இதை தடுக்க வேண்டிய அரசு துறை அதிகாரிகள் வேடிக்கை பார்ப்பதால் நிலத்தடி நீர் மாசடைந்து குடிக்க உகந்த குடிநீர் கிடைக்காமல் மக்களின் வாழ்வாதாரம் சீர்குலைந்துள்ளது. பொதுப்பணித்துறையினர் நகரம் மற்றும் புறநகர் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு அதிகப்படியாக மாசடைந்த குடிநீரை விநியோகம் செய்வதால் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை வாந்தி, பேதி மற்றும் பல உடல் உபாதைகளுக்கு ஆளாகி வருகிறார்கள். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் பல பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் அரசு மருத்துவமனையிலும் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருவதுடன் சிலர் உயிரிழந்தும் விட்டனர். இதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்தில் கொள்ளாமல் மெத்தனமாக செயல்படுகிறார்கள். இதனால் பொதுமக்கள் அச்சத்துடன் பீதியடைந்து தவிப்புக்கு உள்ளாகி வருகிறார்கள். புதுச்சேரி நீரின் தன்மை பற்றி ஒரு ஆய்வு நடத்தப்பட்டு இருக்கிறது. அதில் புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் கோலிஃபார்ம் பாக்டீரியா பன்மடங்கு அதிகரித்து வருவதாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் அறிவுறுத்தியதன் பேரில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்ட காரணத்தால் புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு வாரியம் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. அதில் நகர பகுதியை ஒட்டியுள்ள கடற்கரை பகுதிகளில் நீரின் தரம் ஆய்வு செய்யப்பட்டதில் 100 ml நீரில் 100 mpn அளவு மல கோலிஃபார்ம் பாக்டீரியா இருக்கலாம் என்றும், ஆனால் அந்த 100 ml நீரில் 1600 mpn அளவு மல கோலிஃபார்ம் பாக்டீரியா இருப்பது பகுப்பாய்வில் தெரிய வந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளருக்கும் கடிதம் வாயிலாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது யாவும் மலம் கலந்த கழிவுநீர் மேற்கண்ட நீர்நிலைகளில் கலந்து அது பிரதான வாய்க்கால்கள் வழியாக அந்த மலம் கலந்த கழிவுநீர் உப்பாறு மற்றும் பெரிய வாய்க்கால் போன்ற பிரதான நீர்நிலைகள் மூலம் வெளியேறி நேரடியாக கடலில் கலப்பதால் இதுபோன்ற கோலிஃபார்ம் பாக்டீரியாக்கள் பெருமளவில் பரவி மக்களுக்கு வாந்தி, பேதி, காய்ச்சல் மற்றும் சுவாச கோளாறு ஏற்படுவதாக அந்த ஆய்வில் கூறப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அதே நேரத்தில் மலம் கலந்த கழிவுநீர் நேரடியாக கடலில் சென்று கலப்பதால் கடல்வாழ் உயிரினங்களான மீன், இறால், நண்டு போன்றவை பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறது. அதை உணவாக உண்ணும் பொதுமக்களுக்கு கோலிஃபார்ம் பாக்டீரியாக்களின் தாக்கத்தால் உடல் உபாதைகள் ஏற்பட்டு வாந்தி, பேதி ஏற்படுவதுடன் காய்ச்சல் மற்றும் சுவாச கோளாறுகள் ஏற்பட்டு பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறார்கள் என்று தெரிய வருகிறது. மேலும் முத்திரையர்பாளையம் பகுதிகளிலிருந்து நகர பகுதிகளுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீர் அதிக மாசு அடைந்துள்ளதாக தெரிகிறது. அதை பொதுப்பணித்துறையினர் கவனத்தில் கொள்ளாமல் அப்படியே விநியோகம் செய்வதால் எனது தொகுதியான நேரு நகர், கோவிந்தசாலை பகுதிகளிலும் பிற தொகுதிகளான நெல்லித்தோப்பு தொகுதி, சக்தி நகர், பிள்ளைத்தோட்டம், பெரியார் நகர், காமராஜர் நகர் தொகுதி, சாரம், ஜீவா நகர், கவிக்குயில் நகர் போன்ற பகுதிகளிலும் இந்த குடிநீரை பருகிய பொதுமக்களில் நூற்றுக்கணக்கானோர் அரசு பொது மருத்துவமனையில் தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இதில் எனது தொகுதியில் 2 பெண்கள், 1 ஆண் நேற்று இறந்திருக்கிறார்கள். மேலும் கடந்த 2 தினங்களில் பிற தொகுதிகளிலும் பலர் இறந்திருக்கிறார்கள். இதை அரசும் சம்பந்தப்பட்ட துறையினரும் உணர்ந்து பொதுமக்களின் உயிரை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதேபோல்
அரசு பொது மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதி இல்லாததால் வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்டவர்கள் சரியான சிகிச்சை கிடைக்கவில்லை என்று புகார் கூறி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற அச்சப்படுகிறார்கள். இதனால் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு வீட்டிலேயே இறந்து விடுகிறார்கள். இது அரசின் அலட்சிய போக்கால் நிகழ்கிறது என்பதை மறுக்க முடியாது. இதேபோல் நிகழ்வு கடந்த மாதம் நடைபெற்றது. அப்படி இருந்தும் இதை பொருட்படுத்தாத சம்பந்தப்பட்ட துறையினர் பொதுமக்களின் உயிருடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அது மட்டுமல்லாமல் நகரப்பகுதியில் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீரின் தன்மை 3000 TDS அளவுக்கு அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. இதையும் சம்பந்தப்பட்ட துறையினர் கண்டுகொள்ளாமல் மெத்தனப்போக்குடன் இருக்கிறார்கள். இதை போக்க மாவட்ட நிர்வாகம், மாசு கட்டுப்பாடு வாரியம், பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை இணைந்து போர்க்கால அடிப்படையில் களத்தில் இறங்கி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் AFD திட்டத்தின் மூலம் கடலில் வீணாக கலக்கும் மழைநீரை தேக்கி பயன்படுத்தும் விதமாக சுமார் 500 கோடி செலவில் பாகூர் கொம்யூன் மணமேடு பகுதியை ஒட்டிய தென்பெண்ணை ஆற்றில் போர்வெல் அமைத்து நகரப்பகுதியில் குடிநீர் கொண்டு வரும் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். இதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு துரிதப்படுத்தி இதற்கு தடையாக இருப்பவர்களை அழைத்து பேசி நிலைமைகளை புரிய வைத்து அண்டை மாநிலமான தமிழகத்தில் காவிரி ஆற்று நீரை வீராணம் ஏரியில் தேக்கி குழாய்கள் மூலம் தலைநகர் சென்னைக்கு குடிநீர் விநியோகம் செய்வது போல நமது நகரப்பகுதிக்கு மேற்கண்ட திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு இளையோர் விண்வெளி ஆராய்ச்சி மையம், இன்சாட் அறிவியல் சங்கம் மற்றும் முத்தமிழ் கல்வி கலைப்பணி அறக்கட்டளை இணைந்து கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் பள்ளி மாணவர்களை கொண்டு ஏற்பாடு செய்திருந்த தொலைநோக்கியில் சந்திர கிரகணத்தை பொதுமக்கள் கண்டுகளித்தனர். தமிழ்நாடு இளையோர் விண்வெளி ஆராய்ச்சி மையம், இன்சாட் அறிவியல் சங்கம் மற்றும் முத்தமிழ் கல்வி கலைப்பணி அறக்கட்டளை இணைந்து இரவு முழு சந்திர கிரகணத்தை பொதுமக்கள் தொலைநோக்கியில் பார்வையிட கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் கிருஷ்ணசாமி பள்ளி மாணவர்கள் அக்னேஸ்வர், கவின்குமார் மற்றும் CK பள்ளி மாணவர் கமலேஷ் ஆகியோர் இணைந்து நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தனர். சூரியன், பூமி, சந்திரன் போன்றவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணம் நிகழ்கிறது. அந்த நேரத்தில் பூமியின் நிழல் நிலவின் மீது விழுந்து நிலவை மறைக்கும். அது சந்திர கிரகணம் அல்லது நிலவு மறைப்பு என அழைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் முத்தமிழ் கல்வி கலைப்பணி அறக்கட்டளையின் தலைவர் கவிஞர் மாரா சிங்காரம் தலைமை தாங்கி நடத்தினார். முத்தமிழ் கல்வி கலைப்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் ஓவியர் P. முத்துக்குமரன் முன்னிலை வகித்தார். கடலூர் இன்சாட் அறிவியல் சங்கத்தின் கடலூர் மாவட்ட தலைவர் செல்வநாதன் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து உரையாற்றினார். விழாவில் கடலூர் மாவட்ட உதவி திட்ட அலுவலர் சீனிவாசன், ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் கடலூர் மாவட்ட துணைத் தலைவரும் உணவு பாதுகாப்பு அலுவலருமான நல்லதம்பி, தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் கடலூர் மாவட்ட தலைவர் தனசேகரன், பாவேந்தர் பல்கலைக்கூடம் நிர்வாகி அண்ணாமலை, லயன் சங்க முன்னாள் தலைவர் பன்னீர்செல்வம், மருத்துவ சாதன பொறியாளர் கிருஷ்ணராஜ், மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களை வாழ்த்தி பேசினார்கள். பொதுமக்கள் தொலைநோக்கி வழியாக சந்திர கிரகணத்தை மிக அருகாமையில் கண்டுகளித்தனர். இறுதியில் அனேஸ்வர் தந்தை வெங்கடேசன் நன்றி கூறினார். முத்தியால்பேட்டை பகுதியில் ராஜச்சந்துரு அறக்கட்டளை மற்றும் அப்பர் சிறுதொழில் சேவை அறக்கட்டளை இணைந்து 5ஆம் ஆண்டு குழந்தை விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த வாரம் சிறப்பாக நடைபெற்றது. முத்தியால்பேட்டை பகுதியில் ராஜச்சந்துரு அறக்கட்டளை மற்றும் அப்பர் சிறுதொழில் சேவை அறக்கட்டளை இணைந்து 5ஆம் ஆண்டு குழந்தை விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த வாரம் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் குழந்தைகள், பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. வெற்றியாளர்களுக்கு 1ஆம் பரிசு ஓவன், 2ஆம் பரிசு ஃப்ரையர், 3ஆம் பரிசு டவர் ஃபேன், 4ஆம் பரிசு மிக்சர் கிரைண்டர், 5ஆம் பரிசு கெட்டில் என பல்வேறு பரிசுகள் அளிக்கப்பட்டது. மக்கள் திரளாக பங்கேற்ற இந்த விழா முத்தியால்பேட்டை மக்களின் ஒற்றுமையையும் ஆன்மீக பாசத்தையும் வெளிப்படுத்தியது. நிகழ்ச்சியில் ராஜச்சந்துரு அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய ராஜா சந்துரு அவர்கள், இந்த விழா குழந்தைகளின் மகிழ்ச்சிக்காகவும் மக்களின் ஒற்றுமைக்காகவும் நடத்தப்படுகிறது. விநாயகர் அருள் எப்போதும் தடைகளை நீக்கி வெற்றியின் பாதையை காட்டட்டும். இனி வரும் ஆண்டுகளிலும் இதுபோன்ற சமூக நல விழாக்கள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பது எனது விருப்பம் என தெரிவித்தார். இந்த விழாவை முன்னெடுத்து வெற்றிகரமாக நடத்த முக்கிய பங்காற்றிய அப்பர் சிறுதொழில் சேவை அறக்கட்டளை நிர்வாகிகள், ராஜா சந்துரு அறக்கட்டளை உறுப்பினர்கள், தொண்டர்கள், தன்னார்வலர்கள், மக்கள் அனைவருக்கும் சிறப்பு நன்றி தெரிவிக்கப்பட்டது. முத்தியால்பேட்டை மக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தனர்.
புதுவை மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு. ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற இந்தியா கூட்டணி தலைவர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கைது. வானில் நிகழ்ந்த சந்திர கிரகணம். கடற்கரை சாலையில் தொலைநோக்கி கருவிகள் மூலம் கண்டுகளித்த பொதுமக்கள். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அசுத்தமான குடிநீர் குடித்து கடந்த 3 நாட்களில் 40க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் திமுக நிர்வாகிகள் நோயாளிகளை பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்தனர்.